இப்ப அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்து சொல்லியிருக்காரு, ஆமா நாங்க இந்த தீவிரவாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க 30 வருஷமா போன பாஸ்ட் 3 டிகேட்ஸா நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்றாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து மூல காரணம் வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து அமெரிக்கா தான். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு வந்து அவங்க ஒரு வாரத்தை சொல்லியிருந்தாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா, இது கண்டிப்பா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஆனா இதுக்கு கொடுக்க விட்டுருக்காங்க அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்டாவோ இன்டைரக்டோ அமெரிக்கா வந்து இந்த தீவிரவாத உடன்பாடு இருக்கிறதா தான் நம்ம வந்து நினைக்கணும். இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த பல ஆயுதங்களை வந்து பிளாக் மார்க்கெட்ல அவங்க யுக்ரைனுக்கு வித்தது தான். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நாட் சப்போர்ட்டிங் இந்தியா தான். இதுதான் உண்மை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா டைரக்டா ஷெபாஸ் ஷெரீப்பை தொடர்பு கொள்ளாமல் ஓரம் கட்டிட்டு நேரடியாக ஆசிப் முனீர் ராணுவ தளபதியோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இப்ப ஷெபாஸ் ஷெரீப் ஓரம் கட்டப்படுறாருன்னா அந்த நாட்டுல வந்து பிரதமர் அப்படின்றது பொம்மை மாதிரி தானே. இது வரைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு கவர்மெண்ட் கூட 5 வருஷம் கண்டினியூஸா நடந்தது கிடையாது. இது வந்து சரித்திரம், அவங்களோட சரித்திரம். அதனால இது சாதாரண விஷயம், அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். சோ அதனால அவங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, நீ சும்மா வெட்டியா உட்காந்துருக்கணும், உங்ககிட்ட நான் ஏன் பேசணும், யார் தீர்மானம் எடுக்க போறாங்களோ அவங்க கிட்ட தானே நான் பேசுவேன். அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து இங்க ஆதிக்கம் இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எது? பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தான் வந்து வீசற எலும்ப சாப்பிட்டுட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்மள தாக்கிக்கிட்டு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மோடி வந்து அரசுல உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேல்காம் 100 பேல்காம் நடந்திருக்கும் இந்த வருஷத்துல 25ல. இதுதான் உண்மை நான் சொல்றது. சைனான்றது இதுல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய சவாலா அமையுமே. ரஷ்யா யார் பக்கம் நிக்குன்னு நினைக்கிறீங்க? சைனாவோட எக்கனாமிக் கண்டிஷன் இப்ப வந்து ரொம்ப நல்லா இல்ல. இப்ப இந்த நிலைமையில வந்து அவன் திரும்பி இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அது வாரா வந்து அவன் பக்கம் வந்ததுன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பிரச்சனைகள் தான் வருமே தவிர அதனால டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டான். ஆனா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஏர் வெட்டரன் திரு நித்யானந்தன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது ஒரு உச்சம் பெற்று இருக்க ஒரு நிலையத்தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தருவாயில இப்போ பாகிஸ்தான் ராணுவத்தின் டிஜிஎம்ஓ அப்படின்றவங்க நம்ம இந்திய ராணுவத்தின் உயர் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகும்னு பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து அவங்க கால் ஃபார் பண்ணிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸை அவங்க 100% நிறுத்தாத வரைக்கும் வி கேனாட் பிலீவ் ஆன் தெம். ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் கிடையாது. ஏன்னா இது முதல் முறை அல்ல, பல முறை ஒரு பக்கம் வந்து நாங்க உங்ககிட்ட டாக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கத்துல இருந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. சோ இதனால ஏற்கனவே வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, ஒரு பக்கம் துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது எங்க கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சோ நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா உங்களோட டெரரிஸ்ட் மெக்கானிசத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும். இனிமே நாங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு ரொம்ப கிளியரா அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ இவங்க இப்போ கூப்பிடுறதுனால நம்ம உடனே போகணுங்கிறது வந்து நிர்பந்தமும் கிடையாது, நடக்க போவதும் கிடையாது. ஓகே சார், ஆனா இந்த தருவாயில நம்ம ஐஎம்எஃப் சொன்னது வந்து இந்த நிதி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வதேச நிதியத்துக்கு நம்ம சொல்லி இருந்தோம் இந்தியா சைட்ல இருந்து. ஆனா அவங்க ஏத்துக்கல. இப்ப $1 பில்லியன் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது அவங்க இந்த பயங்கரவாதத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியும் கேட்கலையே, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம அமெரிக்காவுக்கு வந்து பெரிய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 40-50 வருஷமா வந்து பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்துக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சது. எல்லாமே வந்து அமெரிக்கா கிட்ட இருந்தும் பிரிட்டன் கிட்ட இருந்தும் அப்படிங்கிறத வெளிப்படையா அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்து டிவி சேனல்ல ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை நம்ம பல வருஷமா 30 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நம்ம சொன்னதை வந்து யாரும் ஒத்துக்கல. ஆனா இப்ப அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்து சொல்லியிருக்காரு, ஆமா நாங்க இந்த தீவிரவாத எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க 30 வருஷமா போன பாஸ்ட் 3 டிகேட்ஸா நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்
அப்படின்ட்டு அவங்க வந்து வெளியில வந்து பகிரங்கமா சொல்றாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து மூல காரணம் வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து அமெரிக்கா தான். அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் ஹேவ் பீன் இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங் பாகிஸ்தானை. பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி நம்ம ஏசியா கண்டத்துல வந்து நிம்மதி இருக்கக்கூடாது, நம்ம இந்தியா வளரக்கூடாது, நமக்கு என்னென்ன விதத்துல இருந்தா நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் இன்டென்ஷன். இப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு வந்து அவங்க ஒரு வாரத்தை சொல்லியிருந்தாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்கா, இது கண்டிப்பா வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்காது. ஆனா இதுக்கு கொடுக்க விட்டுருக்காங்க அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்டாவோ இன்டைரக்டோ அமெரிக்கா வந்து இந்த இந்த தீவிரவாத உடன்பாடு இருக்கிறதா தான் நம்ம வந்து நினைக்கணும். இல்லைன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு காசு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்க ஊர் மக்களுக்கு போய் சேர போறது கிடையாது. இதை திரும்பி இதுக்கு தான் டர்க்கி கிட்ட இருந்தும் சைனா கிட்ட இருந்தும் இந்த காசு கொடுத்து தான் அவங்க வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்றதுக்காக ஆயுதங்கள் வாங்க போறாங்க. ஸோ இது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து எப்பவுமே பாகிஸ்தான் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் அண்ட் இட் ஹஸ் பீன் ரூல்டு பை த ஆர்மிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க நீங்க நியூஸ்ல போய் ஒரு வாரத்தை பேசுறதுக்கு கூட 100 வாட்டி யோசனை பண்ணணும். ஏன்னா அடுத்த நாள் நீங்க காணாம போயிடுவீங்க, உங்களை எங்க கொலை பண்ணி போட்டாங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்த ஊர்ல கேள்வி கேட்க போறவன் யாரும் கிடையாது. இப்ப சமீபத்துல வந்து யுக்ரைனுக்கு அவங்க கிட்டத்தட்ட 450 மில்லியனுக்கு வந்து வித்தது கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அங்க கேட்கறவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த பல ஆயுதங்களை வந்து பிளாக் மார்க்கெட்ல அவங்க யுக்ரைனுக்கு வித்தது தான். யுக்ரைனுக்கும் நம்ம போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கு நடுவில் நடக்கிற போருக்கு பல ஆயுதங்கள் வித்திருக்காங்க. அவங்களோட மோட்டார் ஷெல்ஸ், அந்த 155 mm ஷெல்ஸ், அதை தவிர வந்து ராக்கெட்ஸ், சைனா கிட்ட இருந்து வாங்கின ராக்கெட்ஸ், அப்புறம் நம்ம டர்க்கி கிட்ட இருந்து வாங்கின ராக்கெட்ஸ், இது எல்லாத்தையுமே பிளாக் மார்க்கெட்ல அவங்க வித்திருக்காங்க. சோ இப்ப நீங்க அந்த ஊர் மேல எப்படி நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு? இவ்வளவும் வந்து நமக்கு தெரியும் பொழுது, ஒரு சாதாரண காமன் மேனுக்கு தெரியும் பொழுது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்காதா, இல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு தெரிஞ்சிருக்காதா? இதெல்லாம் 100% தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க. சோ இது வந்து இதுல இருந்து நம்ம என்ன, நமக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி வந்து நம்ம கருதணும். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நாட் சப்போர்ட்டிங் இந்தியா தான், இதுதான் உண்மை. ஆக்சுவலா யூரோப்பியன் யூனியன் பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணல, யாரும் கேள்வி கேட்கல. ஆனா நீங்க ஐஎம்எஃப்க்கு நீங்க ஒரு தகவல் கொடுத்துருக்கலாமே, இந்த சுச்சுவேஷன்ல நீங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணினீங்கன்னா அது வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா தான் அதை பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லல? சோ இதெல்லாம் நம்ம தான் வந்து உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறது, வேற எதுவுமே கிடையாது. ஓகே சார், இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நம்ம காலையில செய்தி பார்த்தோம். அதாவது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா டைரக்டா ஷெபாஸ் ஷெரீப்பை தொடர்பு கொள்ளாமல் ஓரம் கட்டிட்டு நேரடியாக ஆசிப் முனீர் ராணுவ தளபதியோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இப்ப ஷெபாஸ் ஷெரீப் ஓரம் கட்டப்படுறாருன்னா இப்ப அந்த நாட்டுல வந்து பிரதமர் அப்படின்றது பொம்மை மாதிரி தானே, அவர் ஓரம் கட்டப்பட்டு ராணுவத்தின் செயல்பாடு தான் முழுக்க முழுக்க நடந்துகிட்டு இருக்கா பாகிஸ்தானுடைய நாட்டில? இல்லம்மா, பாகிஸ்தான் அப்படின்னா ஐஎஸ்ஐ தான். பாகிஸ்தானுக்கு வந்து இப்ப இருக்கிற அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட எந்த விதமான பவர்ஸும் கிடையாது. அங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான தீர்மானமாக இருந்தாலும் அதை எடுக்க போறது வந்து அவங்களோட ஐஎஸ்ஐ தான். சரிங்களா? சோ ஆர்மி தான் அங்க தலைமையில இருக்கிறது. அங்க பப்பெட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூட நியமனம் பண்றதே ஆர்மி தான். புரியுதுங்களா? இப்ப ஷெபாஸ் ஷெரீப் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் அங்க உட்கார வச்சதே வந்து, உட்கார வச்சு அழகு பாக்குறதே வந்து ஐஎஸ்ஐ தான். ஐஎஸ்ஐ பண்ணலைன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது. அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க, உங்களை தூக்கி கவிழ்த்துட்டு மிலிட்டரி ரூல் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இது இன்னைக்கு இல்ல, நம்ம பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். பல என்ன சொல்றது, 30-40 வருஷமா பாக்குறோம். இது வரைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு கவர்மெண்ட் கூட 5 வருஷம் கண்டினியூஸா நடந்தது கிடையாது. இது வந்து சரித்திரம், அவங்களோட சரித்திரம். எந்த கவர்மெண்ட்டுமே அவங்களோட டென்யூரை கம்ப்ளீட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அதனால இது சாதாரண விஷயம், அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். சோ அதனால அவங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, நீ சும்மா வெட்டியா உட்காந்துருக்கணும், உங்ககிட்ட நான் ஏன் பேசணும், யார் தீர்மானம் எடுக்க போறாங்களோ அவங்க கிட்ட தானே நான் பேசுவேன் அப்படிங்கறத கருதி தான் அவங்க நேரா வந்து ஆசிம் முனீர் கிட்ட பேசுறாங்க. இதுதான் உண்மை. சார், நம்ம பேசும்போதே நீங்க முன்னாடியே சொன்னீங்க, அதாவது அமெரிக்கா ஒரு வகையில மறைமுகமாக கூட உதவலாம் பாகிஸ்தானிற்கு அப்படின்னு. ஆனால் நேரடியா சொன்ன மாதிரி பிரிட்டன் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்குறதுக்கே உதவுச்சுன்னு சொன்னனால நம்மள நேரடியா போட்டு கொடுத்துட்டானே இந்த பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு பக்கம் கோபத்துல இருக்கு.
அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேல. இன்னொரு பக்கம் சீனாவோட உதவியோட தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாகிஸ்தான் போது. யுஎஸ்க்கு பிடிக்காத நாடு சீனா. சோ அது பிடிக்காத நாடோட பாகிஸ்தான் கைகோர்த்திருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு கோபம். இந்த இரண்டு கோபங்களின் வெளிப்பாடா கூட இருக்கலாமா இப்ப பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. அடுத்து ஏதோ ஒரு வகையில பாகிஸ்தானை தாக்குவதற்கான நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்போர்ட் இல்ல பண்றதுக்கு? இல்லம்மா, இல்ல இல்ல. வாய்ப்பு கிடையாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. சி, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் செப்பரேட் கண்ட்ரி. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து எப்போ அவங்கள உதவ ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட ரெட் ஆர்மி வந்து ஆப்கானிஸ்தானை பிடிக்க வந்தது. ரெட் ஆர்மி ஆப்கானிஸ்தானை பிடிக்க வந்தப்போ இதாவது அமெரிக்கன்ஸ் வந்து அப்பதான் வந்து தாலிபானே உருவாச்சு. அவங்க பாகிஸ்தானியும் தாலிபானிகளையும் அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவங்க ரஷ்யாவை அட்டாக் பண்ணி அவங்களோட ரெட் ஆர்மியை வீழ்த்தினாங்க. சோ ஆரம்ப காலத்திலிருந்தே ரஷ்யா வந்து பாகிஸ்தான ஒரு டூலா யூஸ் பண்ணி இந்த கண்டத்துல, அதாவது ஏசியால வந்து அவங்களோட ஆதிக்கம் இருக்கணும், நம்ம சொல்றத அவங்க கேட்கணுங்கிறதுக்காக பண்ற வேலை தான் இது எல்லாமே. இப்ப கூட என்ன, ஒரு பக்கம் குழந்தையை கிள்ளி விட்டு இன்னொரு பக்கம் தூளி ஆட்டுற கதை தான் இது. ஒரு பக்கம் நீங்க எல்லாம் சண்டை போடுவீங்க, நான் நான் இதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது இல்லாம, நீ வந்து ஐஎம்எஃப்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த பணத்தை கொடுக்க வைக்கிற அப்படின்னா அவன் மேல எப்படி நான் நம்ப முடியும்? சோ இதுல என்ன தெரியுது? இதுல மறைமுகமான இன்ட்ரெஸ்ட், அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து இங்க ஆதிக்கம் இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எது? பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தான் வந்து வீசற எலும்ப சாப்பிட்டுட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்மள தாக்கிக்கிட்டு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம நாடு வளர்ந்துருச்சுன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, உலக உலக நாடுகள்ல நம்ம 5வது பட்டியல்ல இருந்து மேல போய்கிட்டு இருக்கோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன பயம்னா, இவன் சைனாக்கும் மேல வந்து விட்டான்னா இவனை பிடிக்க முடியாது, இவங்களோட லெவல் வேற லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆதிக்கத்துக்கும் கிட்ட வந்துருவாங்க, நம்மள அடிச்சிருவாங்கன்னு அந்த பயத்துல இப்பல இருந்தே, முதல்ல இருந்தே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி அந்த என்ன சொல்றது இவாஞ்சலிஸ்ட் கிறிஸ்டியன் மிஷன் மூலமா எப்படி எப்படி எல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட ரொம்ப பெரிய அளவுல ஜார்ஜ் சோரோஸ் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, டீப் ஸ்டேட் இன்வால்வ் ஆகியிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெளிப்படையான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கன் கிரவுண்ட்ல இருந்து நம்ம நாட்டுக்கு தீமைய நிறைய நினைக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட எப்பவுமே உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல தெரிய வருது. சோ இதுல வந்து அவங்களோட மினிஸ்டர் பேசினாங்க, அதுக்காக நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண போறாங்க அமெரிக்கானா, எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது, உடன்பாடு கிடையாது. இது நம்மளோட போர், நம்ம நாட்டை காக்க வேண்டியது நம்மளோட கடமை. மோடிஜி சொன்ன மாதிரி இது யார் பேச்சும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. என் நாட்டை காப்பாத்திக்க எனக்கு தெரியும், இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன்னு இறங்கி இருக்காரு. அப்படிதான் இருக்கணும். இது வரைக்கும் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் இல்லாத ஒரு தைரியமும் ஆற்றலும் தெம்பும் அவர்கிட்ட ஏன் இருக்குன்னா, அவரு தனிப்பட்ட ஒரு மனிதன், அவருக்கு குடும்பம் கிடையாது. குடும்பம் நம் நாடு தான் அவரோட குடும்பமா நினைச்சு இருந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம நாடு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பிஜேபி கவர்மெண்ட்ல மோடிக்கு மோடி வந்து அரசுல உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த மாதிரி பேல்காம் 100 பேல்காம் நடந்திருக்கும் இந்த வருஷத்துல 25ல. இதுதான் உண்மை நான் சொல்றது. ஓகே சார், நம்ம யுஎஸ் பத்தின ஒரு தகவல் நீங்க இப்போ ஒரு புரிதலை கொடுத்திருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய நண்பன், நீண்ட கால நண்பனா பார்க்கப்படுறது ரஷ்யா தான். ரஷ்யா எந்த அளவுக்கு இதை ஒத்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பா உதவுவாங்க தானே? ரஷ்யா அந்த அளவுக்கு நம்பலாம் தானே? 100% ரஷ்யா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1971 வார்ல வந்து அமெரிக்கன் ஷிப்ஸ் வந்து வந்துட்டாங்க நம்மள அடிக்கிறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா? 1971ல பாகிஸ்தானோட அழைப்பின் பெயர்ல அவங்க நம்ம மேல அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டாங்க. அப்போ இறங்கினது ரஷ்யன் பிளீட். கம்ப்ளீட்டா ரஷ்யன் பிளீட் சுத்து போட்டு சொன்னாங்க, நீ ஒரு குண்டு வீசிப்பாரு, அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ற பாருன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க விலகி போனாங்க. பாகிஸ்தான் அந்த போர்ல வந்து கண்ணா அசிங்கப்பட்டு போனாங்க. 90,000 பேரை வந்து நம்ம கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்கள உட்கார வச்சு சோறு போட்டீங்க. அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வச்சோம். சோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை 100% மாறாது. இன்னைக்கு நான் திரும்பி சொல்றேன், இப்போ நம்ம நம்ம கண்ட்ரியை நோக்கி இவங்க வந்து ஷிப் அனுப்பிச்சிருக்காங்க. யாரு? துருக்கியே. ஆனா
டர்க்கியோட ஷிப்ஸ் இந்தியா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து அவங்களுக்கு சுத்து போட போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் சப்போர்ட். ஆனா நமக்கு தேவையில்லை, இப்போ இருக்கிற நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் அவசியப்பட்டா முதல்ல வந்து நிக்க போறது ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இல்ல சார், நீங்க சொல்லும் போதே எனக்கு கூஸ்பம்ஸா இருக்கு. அப்படியே ரஷ்யா வரும் நமக்காக அப்படின்றதுல. ஆனா இந்த இடத்துல துருக்கி ஓகே, நம்மளே அட்டாக் பண்ணிடலாம். சைனான்றது இதுல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய சவாலா அமையுமே. ரஷ்யா யாரு பக்கம் நிக்கும்னு நினைக்கிறீங்க? சைனா இன்வால்வ் ஆக மாட்டான் மாசி. உங்களுக்கு ஒண்ணு வந்து நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே வந்து சைனா பாகிஸ்தானுக்கு அளவுக்கு மிஞ்சி ஹெல்ப் பண்ண போய் இப்ப அவங்க நடுத்தருவில் நிக்கிறாங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல அவங்க கிட்டத்தட்ட பில்லியன்ஸ், அதாவது நம்ம சொல்ல முடியாது அத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சிட்டாங்க. ஆனா அது கரெக்டா வந்து பலோச்சிஸ்தான் கிட்ட போயிட்டாச்சு. ஆன உடனே பலோச்சிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை வளர விடக்கூடாது, இவன் வந்தா நம்ம ஊர் பிளான் பண்ணிருந்தது வந்து பலோச்சிஸ்தான் நடுவுல வட்டின்னு போய் அந்த பக்கம் போற மாதிரி பிளான் பண்ணிருந்தது. பலோச்சிஸ்தான் நான் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல இருந்து சண்டை போட்டு பலோச் வந்து அவங்கள வளர விடாம பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் போட்ட ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் முன்னோட முன்னா போச்சு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற பாகிஸ்தானிகளே வந்து சைனீஸ் ஆளுங்களை கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்க, அவங்க கிட்ட இருந்து லிக்கர் பிடிங்க, இந்த மாதிரி சீப்பான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. சோ சைனா இதுல வந்து வெளிப்படையா வந்து இன்வால்வ் ஆகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, சைனாவோட எக்கனாமிக் கண்டிஷன் இப்ப வந்து ரொம்ப நல்லா இல்ல. அவங்களோட எக்கனாமி கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்ப இந்த இந்த நிலைமையில வந்து அவன் திரும்பி இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அது வாரா வந்து அவன் பக்கம் வந்ததுன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பிரச்சனைகள் தான் வருமே தவிர அதனால டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டான். ஆனா அவன் இந்த மிசைல்ஸ் கொடுக்கறது, இந்த ட்ரோன் கொடுக்கறது, இந்த மாதிரி திருட்டுத்தனமா சப்ளை பண்றதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவான். இப்ப துருக்கி பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்ப துருக்கி பண்றதுக்கு வழி விடாம நம்ம என்ன பண்ணிட்டோம், கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி இதெல்லாம் அடிச்சாச்சு ஏர்பேஸ். ஏன்னா தட் இஸ் த க்ளோசஸ்ட். அவன் சப்ளை பண்ணக்கூடியதுக்கு அதுதான் சைனா வழியா வந்து இங்க சப்ளை பண்றது. ஏன்னா சைனாக்கும் டர்க்கிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இஸ்லாமாபாத் டர்க்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3000 கிலோமீட்டர்ஸ் வச்சுங்களேன். ஆனா சைனா இஸ் க்ளோஸ் பை. அவன் சைனா மூலமா வந்து டர்க்கி வந்து இவங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்லாம பண்ணியாச்சு. ஏன்னா ஏர்போர்ட் இருக்கணும்ல. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல வராம பிரைவேட் ஜெட்ஸ்ல கொண்டு வந்து தேவர் சப்ளைங் ஆர்ம்ஸ், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு க்ளோசஸ்ட் ஏர்பேஸ் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நார்தர்ன் ஏர்பேஸ், சென்ட்ரல் ஏர்பேஸ், சதர்ன் ஏர்பேஸ் நிறைய இருக்கு. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா கராச்சி, லாவல்பிண்டி, லாகூர் அண்ட் இஸ்லாமாபாத் தான் மெயின். அதே மாதிரி பேஃப் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நிறைய நவாப்ஷா இருக்கு. அதுக்கப்புறம் சக்வால், ஆமா சக்வால்னு ஒண்ணு இருக்கு, ஆதிரி இருக்கு, ஸ்காடா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய ஏர்பேஸ் நிறைய இருக்கு. ஆனா முக்கியமான ஏர்பேஸ் எங்க வந்து அவங்களுக்கு சப்ளை போய் சேர்றதுக்கு சென்ட்ரலா இருக்குமோ கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி தான். சோ இதுக்குள்ளதான் பண்ணோம். ஆனா இப்ப அந்த ஏர்பேஸ் எல்லாம் முக்காவாசி ஏர்பேஸ் அடிச்சாச்சு, தகர்த்தியாச்சு. இப்ப நேவி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம என்னன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் என்ன யோசனை பண்றேன்னா, இப்போதான் டைம், இப்ப அடிச்சாதான் அவங்கள ஒரேடியா முடிக்க முடியும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் யோசனை பண்றாங்க, வேண்டாம் அப்பாவி மக்கள் அடிபடுவாங்க, நம்ம ஒரே ஃபுல் ஸ்கேல் வாரா கொண்டு போய் அடிச்சோம்னா அவங்க பாப்புலேஷன் வைப் அவுட் ஆயிடும். ஒன்னும் இல்ல, சி ஒரு 5 மிசைல் தான் நம்மளுக்கு தேவை. இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் நம்ம கிட்ட வந்து அக்னி 5 இருக்கு. அந்த அக்னி 5 ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 5000 to 7000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். நம்ம நம்ம என்ன சொல்றது, சென்னையில இருந்து அடிச்சோம்னா நேரா பாகிஸ்தான் வரைக்கும் போயிடும். ஏரியல் டிஸ்டன்ஸா போய் அடிச்சிடலாம். ஆனா அடிச்சோன்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்ததுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத போயிடும். தேர் வில் பி நோ ப்ரூஃப். வார் ஹெட்ஸோட கொண்டு போயிட்டு நீங்க அடிச்சீங்கன்னா, ஏன்னா அதுல போறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுல 1/2 டன்னுக்கு மேலதான் இருக்கும். வார் ஹெட் 500 கிலோக்கு மேல இருக்கும் மினிமம். நான் சொல்றது 1500 கூட இருக்கலாம், 2000 கூட இருக்கலாம், அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா மினிமம் 500 கிலோ வார் ஹெட் கொண்டு போய் போட்டாங்கன்னா அது ஒரு 4-5 கிலோமீட்டர் போயிடும். நினைச்சு பாருங்க அந்த ஊரோட கதி என்ன ஆகும், அங்க இருக்கிற பப்ளிக்கோட கதி என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இது நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், மனிதாபிமானத்தை பத்தி யோசனை பண்றோம். ஆனா அவனுங்க வந்து முதல்ல அடிக்கிறதே வந்து சிவிலியன் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அடிப்பட்டது 90% சிவிலியன்ஸ் தான். சார், நீங்க சொல்லும் போது கராச்சியை சொன்னீங்க, நம்ம தாக்குதல் பண்றோம், காரணம் வரும், நமக்கு எதிரான சக்திகளை கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு காரணம் சொல்லப்படுது, கராச்சியில இருந்து ஒருவேளை அவங்க தாக்குதல் முற்பட்டாங்கன்னா நம்ம தென் இந்தியாவே தாக்க நேரிடும், அதனாலதான் முதல்ல இந்தியா வந்து கராச்சியை அடிச்சு காலி பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது இல்ல?
அது எந்த அளவுக்கு சார் உண்மை? See, நீங்க நம்ம வந்து ரொம்ப தூரம் இருக்கோம். சவுத் இந்தியா இஸ் வெரி ஃபார். வெரி பிராக்டிகலி ஸ்பீக்கிங், சவுத் இந்தியா வெரி ஃபார். ஃபர்ஸ்ட்னா பாத்தீங்களா, குஜராத், ராஜஸ்தான் அந்த ஏரியா தான். அந்த 700 கிலோமீட்டர் இருக்கிறதே இதுக்குள்ளதான் இருக்கு. மகாராஷ்டிரா வந்து குஜராத், ராஜஸ்தான் அந்த அந்த பெல்ட் ஃபுல்லா. சோ அப்ப என்ன ஆகும்னா அடி வாங்க போறது அதுதான். இருந்தாலும் அவங்களோட ஊருன்னு பாத்தீங்கன்னா அகலம் கிடையாதுமா. அகலமே கிடையாது, லெங்த் தான் ஜாஸ்தி. அகலம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடுல வச்சுன்னா ஓடுறதுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ. சோ அவங்க வந்து கதை, நிறைய கதை சொல்லலாம். அங்க இருந்து அடிச்சுன்னா அவங்க ஊரை காலி பண்றேன்னா என்ன, 3 நாள் 4 நாள் நடந்துட்டு இருக்கலாம், என்னத்த காலி பண்ணாங்க. ஆ. அதாவது இப்போ அவங்க என்ன காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்யூனிஷன் மட்டும் தான் காலி பண்ணியிருக்காங்க. நமக்கு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா பெருசா பாதிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஷூட் பண்ற எல்லா, அது வந்து மிசைலா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவங்க ஏர்கிராஃப்ட் வந்தாலும் நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதை வச்சு காலி பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் அடிக்கக்கூடியது நம்மளோட S-400. அது S-400 400 கிலோமீட்டர்ல அடிச்சிரும். ஆனா 600 கிலோமீட்டர்ல வந்து வரக்கூடிய ஏர்கிராப்டையோ இல்ல ட்ரோனையோ இல்ல மிசைலையோ கண்காணிக்க கூடியது. சோ 600 கிலோமீட்டர்லயே அது மேல வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த 100 மீட்டர்ஸ்க்கு மேல வந்துருச்சுனாலே அதோட ரெடார்ல வந்துரும். அதோட ரெடார்ல வந்தோடனே அது வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும், நீ கிட்ட வா 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 அப்படின்னு. வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஒரே டைம்ல வந்து 80 டார்கெட்ஸ், அதாவது ஒரு பறக்கக்கூடிய டார்கெட்ஸ்ல வந்து மிசைல்ஸா இருக்கட்டும், இது ட்ரோனா இருக்கட்டும், 80 டார்கெட்டை ஒரே டைம்ல லாக் பண்ணக்கூடியது S-400. அது லாக் பண்ணிட்டு ஒரே டைம்ல அடிக்கக்கூடிய திறமை உள்ளது S-400. அண்ட் S-400ஓட ஸ்பீடு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 5 மேக்கு மேல. 5 மேக்கு மேல அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு வந்து அப்படின்னா 5 கிலோமீட்டர் போயிடும். ம். புரியுதுங்களா? ஒரு சொடக்கு போடுறது கூட 5 கிலோமீட்டர் போயிடும். அந்த ஸ்பீட்ல இந்த உலகத்துல இது வரைக்கும் எந்த ஏர்கிராப்டும் வரல, எந்த மிசைலும் வரல. சோ இது ஒரு வாட்டி பறந்துருச்சுன்னா எது பறந்துகிட்டு இருக்கோ 100% வீழ்த்துங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி, அதுல இருந்து இவங்க தாண்டி வந்துட்டாங்க, கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. வந்தாங்கன்னா நம்ம L-70 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேசர் மானிட்டர்டு கன்ஸ் இருக்கு. அந்த கன்ஸ் எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 300 ரவுண்ட் ஃபயர் பண்ணும். நினைச்சு பாருங்க, 300 ரவுண்ட் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா தட 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 ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்துட்டு இருக்குன்னா அந்த ஏரியா, அந்த எலிவேஷன்ல, அந்த இது ட்ரஜெக்டரியில படபட படபடன்னு அடிச்சுட்டே போச்சுன்னா கண்டிப்பா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இதுல இருந்து தாண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்தாங்கன்னா நம்ம ஆகாஷ் மிசைல் இருக்கு. அது வந்து 30 கிலோமீட்டர் ரேஞ்சில் வரது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடும். சோ இப்படி லெவல் லெவலா. அதை தவிர மைக்ரோவேவ் கன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும்னா மைக்ரோவேவ் ரொம்ப, என்ன சொல்றது, மைக்ரோவேவ்ங்கிறது உங்களோட ஹீட் சிக்னேச்சர், ரொம்ப ஹீட் இருக்கிறத வந்து அந்த இது மேல அடிக்கும். அதே மாதிரி அதுவும் எப்படின்னா அப் டு 90,000 ஷார்ட்ஸ் இட் கேன் ஃபயர். அப்ப என்ன ஆகும், ஏதோ பறந்து வந்துட்டு இருக்கு, அது மேல மைக்ரோவேவ் ஹீட் போய் அடிச்சதுன்னா பேர்ன் பண்ணிடும், அப்படியே பொசுக்கிடும். சோ இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஆ. அவங்க அடிச்சு அடிச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா ஆ. நம்ம எல்லாத்தையும் வீழ்த்திட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ.